அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 தீமோத்தேயு 2:2 படி, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி என ஆவியானவர் நமக்கு திருவுளம் பற்றுகிறார். மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்காமல் உங்களை உண்மை உள்ளவராய் பார்க்கிறார். நான் வாலிபனாய் இருக்கும் போது தினமும் என்னோடு ஊழியத்துக்காக சில தம்பிமாரை பெற்றோர் ஆசையோடு அனுப்பி வைப்பார்கள். அதில் +2 படிக்கும் பவுல்ராஜ் என்ற தம்பியும் ஒருவன். சீக்கிரமாய் பாடத்தை படித்துவிட்டு ஓடி வருவான். ஊழியம் முடிந்ததும் திரும்ப ஓடி போய் சில மணி நேரம் நன்றாய் படிப்பான். வகுப்பில் சிறந்த மாணவனாய் காணப்பட்டான். +2 ரிசல்ட் வந்தபோது அவன் தோல்வியுற்றான் என்ற செய்தி என்னை அதிகமாய் வேதனை அடைய செய்தது. அந்த நாட்களில் ரீகவுண்டிங் முறை இல்லை. தோல்வியை கேள்விப்பட்ட நல்ல விசுவாசியான அவனுடைய தகப்பனாரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பயங்கர கோபத்தோடு கூட அந்த ராஜ்மனோவா தான் அவனை கெடுத்தான், அவனை பார்த்தா செருப்பாலே அடிப்பேன் என்றது என் செவிக்கு வந்தது. அப்பா, தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவனே, இறங்கும் இறங்கும் என கெஞ்சின போது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்ற துணி என் காதில் தொனித்தது. அவனை உற்சாகப்படுத்தி சிறுவர் ஊழியம் செய்யும் லாரன்ஸ் என்ற அண்ணனிடம் அனுப்பி வைத்தேன். பேரை அவனிடம் கேட்டார். தம்பி, 15 நாட்களாய் ஆண்டவர் என்னோடு கூட பால்ராஜ் வருகிறார், ஏற்றுக்கொள் என பேசினார் என கூறி ஊழியத்தில் இணைத்தார். சிறந்த தேவ ஊழியனாய் அந்த தம்பி மாறினான். இன்று மதுரையை அடுத்த பழனியில் ஊழியத்தை செய்து வருகிறார். பெரிய பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் அவர் விசேஷித்த செய்தியாளர். நீங்கள் தீமையை கண்டு துவண்டு போனீர்களோ? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கும் ஆகும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் படியில் உங்கள் சகோதரன் PB ராஜ் மனோவா.